ஏக்கா வனிதாக்கா போன இடத்துல இப்படி நடந்து போச்சாக்கா. எங்க மாமியார் கிட்டயும் என் வீட்டுக்காரர்கிட்டயும் நான் என்னதான் சொல்றது சொல்லுங்க. பயமா இருக்குக்கா வீட்டுக்கு போறதுக்கு. என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல. என்ன செய்யறது அனிதா? நம்ம ஒண்ணு நினைச்சா அந்த தெய்வம் வேற மாதிரி நினைக்குது. என்ன செய்யறது? நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துடாது இல்லையா? தைரியமா வீட்டுக்கு போ. யார் என்ன சொன்னாலும் நடந்த கதையை சொல்லு, ஏத்துப்பாங்க. சரியா? கவலைப்படாம போ. முதல்ல பயப்படுறதை நிறுத்து. சரியா? நம்ம என்ன தப்பா செஞ்சோம் சொல்லு பாப்போம். இருந்தாலும் பயமா இருக்குக்கா. 1 ரூபாவா 2 ரூபாவா? 30,000 ரூபாய்க்கா. 30,000 ரூபாய். நான் என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. எங்க மாமியார் கேட்ட போது கூட நான் கொடுக்கல. ஆனா இப்போ இப்படி ஆக நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. அதான் எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நான் வேணா இங்கே தங்கிட்டா? இங்கே தங்க போறியா? விடக்கூடாது. வேணாம் அனிதா, நீங்க தங்குறதெல்லாம் வேணாம். வீட்டுக்கு போ. நடந்த கதையை பொறுமையா உங்க வீட்டுக்காரர்கிட்டயும் உங்க மாமியார் கிட்ட சொல்லு. கண்டிப்பா ஏத்துப்பாங்க. சரியா? போயிட்டு வாமா, போயிட்டு வா. என்ன மாறி மாறி ஃபீல் பண்றானுங்க சுப்பனாத்தீங்க? என்னவா இருக்கும்? அப்ப வீட்டுக்கு போனா ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்றீங்களா? அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஆமாவாக்கா? ஆமா அனிதா, நீ போமா. நேரம் ஆகுது இல்லையா? போயிட்டு வா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். வீட்டுக்கு போனா என்ன நடக்குமோ? ஏய் என்னாச்சு? மாறி மாறி ஒப்பாரி வச்சுக்கிட்டு என்னாச்சு? நீங்களா? என்னங்க? இல்ல மாறி மாறி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அதான் என்ன கதைன்னு கேட்டேன். அதுவா? ஏங்க உங்ககிட்ட சொல்லிட்டு நாங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு போனோமா? அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆமா, என்ன நடந்துச்சு? போன இடத்துல ஒரு களவாணி பையன் நகையை திருடிட்டான். அவன் பின்னாடியே ஓடி போய் பிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அப்படியா? குடிச்சிட்டீங்களா? நான் மட்டும் தாங்க ஓடுனேன். நான் மட்டும் தான் குடிச்சேன். அடடே, அப்படியா? குடிச்சிட்டியா? ஆமா. அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே என் நகை எல்லாம் அடமானத்துல இருக்குன்னு சொல்லி இந்த அனிதா கிட்ட தான் 2 மோந்தத்தை வாங்கி கல்யாணத்துக்கு போட்டுட்டு போனேன். அந்த மோந்தத்தை தான் களவாணி போயிட்டான். அப்புறம் என்ன? நான் தான் ஓடி போய் அந்த திருடுன்னு பிடிச்சேன். குடிச்சு அப்புறம் என்ன? கையை தொங்க போட்டுக்கிட்டே பஸ்ல நின்றுட்டு இருந்தான். அப்படி பிச்சுட்டு போயிட்டான் மோந்தரத்தை. அப்புறம் என் கையை திருப்பி பார்த்தா அவன் களவாணிட்டு போனது என்னுடைய மோந்தரத்தை. அதான் அவன் பின்னாடியே ஓடி போய் இந்த அனிதாவுடைய மோந்தரத்தை கொடுத்துட்டு என் மோந்தரத்தை திருப்பி வாங்கிட்டு வந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு. அடி இட்டு போனவளே, ஓடன்னு தான் ஓடுனேன். மொத்த நகையை வாங்கிட்டு வராம அவன் நகையை கொடுத்துட்டு ஊ நகையை வாங்கிட்டு வந்திருக்க. இது என்ன நியாயம்? அதான் நியாயம். அவகிட்ட தான் அவ்வளோ நகை இருக்குது இல்லையா? என்கிட்ட இருந்தது அந்த ஒரு மோந்திரம் தான். அந்த ஒத்த மோந்தத்தை குடிக்கிட்டு போனதுனால தான் பின்னாடியே ஓடி போய் இவன் நகையை கொடுத்துட்டு என் நகையை வாங்கிட்டு வந்தேன். போன வேகத்துல அவங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தது இவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. குடிக்கிற சாக்கில் என் மோந்தத்தையும் உருவிட்டு போயிட்டான்ட்டு போய் சொன்னேன். இந்தாங்க இந்த பையில என் மோந்திரம் இருக்கு, எடுத்து மேலே எங்கன்னா போட்டு வைங்க. இவளுங்க அடுத்த மாதம் ஊருக்கு போறாங்களா? அவங்க போன நேரமா பார்த்து அதே மாதிரி ஒரு மோந்திரத்தை வாங்கி போட்டுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். சரியா? இவளது மட்டும் நகை போகக்கூடாதா? இருக்கிறது ஒத்த மோந்திரம் எந்த மட்டும் களவாணிட்டு போயிடணுமா? எந்த ஒரு நியாயம்? அதான் அப்படி செஞ்சேன்.